அதிமுகவில் உள்ள முன்னாள் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் வந்து இப்போ டிவிகேல இணைய போறதா செய்திகள் வந்திருக்கு சார். அதை பத்தி உங்க கருத்து? செங்கோட்டையன் எங்கு போனாலுமே அந்த கட்சி உருப்படாது. அதாவது அவங்கள விசாரிச்சாங்களா இல்லை அந்த இன்சிடென்ட் சம்மந்தமாக அவங்கள்ட்ட வந்து இன்ஃபர்மேஷனை கேட்டாங்களா அப்படிங்கிறதே டவுட்டாக இருக்குது. அந்த மாதிரி தான் டிவிக்கு நிர்வாகிகள் வெளியில் வந்து பேட்டி கொடுத்துட்ருக்குறாங்க. இதை வந்து நாங்கள் வந்து முடிவு பண்ணுறது கிடையாது, மத்திய அரசாங்கம் தான் முடிவு பண்ணோம். நாங்கள் அவங்களுக்கு தான் அனுப்ப போகிறோம், இப்போ அவங்க தான் அதுக்கு வந்து அனுமதி கொடுக்கணும்னு சொல்லி அங்கே வந்து என்ன செய்கிறாங்க, டைவர்ட் பண்ணி விடுறாங்க. வணக்கம் சார். வணக்கம். அதிமுகவில் உள்ள முன்னாள் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் வந்து இப்போ டிவிகேல இணைய போறதா செய்திகள் வந்திருக்கு சார். அதை பத்தி உங்க கருத்து சார்? செங்கோட்டையன் எங்கு போனாலுமே அந்த கட்சி உருப்படாது. அதிமுகவில் வந்து அவர் பார்த்தீங்கன்னா கட்சி விரோத நடவடிக்கையில் ஈடுபட்டதுனால தான் நீக்கப்பட்டார். ஒரு கட்சியினுடைய தலைமைக்கு வந்து கட்டுப்படாமல் அவர் இன்னொரு கட்சியினுடைய தலைவர்களை போய் சந்தித்தார். தொடர்ந்து கட்சி தலைமைக்கே வந்து அவர் கெடு விதித்தார். தொடர்ந்து கட்சியிலேருந்து நீக்கப்பட்டவர்களோடு தொடர்பில் இருந்தார்னு சொல்லி அவரை வந்து உடனே எடுப்பில் வந்து நீக்கலை. ஏன்னா ரொம்ப ஒரு சீனியர் லீடர் அப்படிங்கிறதுனால அதிமுகவில் அவருக்கு ஒரு பெரிய ஒரு சலுகைகள் கொடுத்துருந்தாங்க. அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணி தான் இவர் கட்சியை விட்டு வெளியில் போயிருக்கிறார். இப்போ போய் விஜய் கூட சேர்ந்தால் மட்டும் விஜயினுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு இவர் செயல்படுவாரா? அப்போ அதிமுகவினுடைய முதலமைச்சராக 5 ஆண்டுகள் எடப்பாடி பழனிசாமி 4 வருஷம் இருந்தார். ஒரு முதலமைச்சருங்கிற ஒரு பெரிய ஒரு பதவியில் இருந்தவர் கூட அவருடைய தலைமையை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லக்கூடியவர் விஜய் கூட போய் வந்து அவர் சேர போகிறாருங்கிற செய்திகள் தொடர்ந்து வந்துட்டுருக்கு. இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை, ஆனால் கிட்டத்தட்ட அது ஒரு உண்மையான செய்தி அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. எனவே வந்து இதனால் விஜய்க்கு வந்து எந்த நன்மையும் ஏற்பட போகிறதில்ல. ஏன்னா விஜய்க்கு எவ்வளோ வாக்குகள் இருக்குது அப்படிங்கிறது யாருக்கும் விஜய்க்கே தெரியாது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த தமிழ்நாட்டை சேர்ந்த முக்கியமான கட்சிகளும் விஜய் கூட போகிறதுக்கு தயாராக இல்லை. 0.5% 1% வாக்கு வச்சிருக்கக்கூடிய கட்சி கூட விஜய் கூட போகிறதுக்கு தயாராக இல்லை. அப்போ விஜயினுடைய ரசிகர்களும் சாதாரண பொதுமக்களும் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, விஜய் வந்து பெரிய ஒரு அரசியல் சக்தியாக வரப்போகிறாரு, அவர் அடுத்த முதலமைச்சராக வரப்போகிறாருங்கிற மாதிரி அவருடைய ரசிகர்கள் தான் சொல்கிறாங்களே தவிர தமிழ்நாட்டினுடைய அரசியலை நன்றாக தெரிந்த ஒரு சின்ன கட்சி கூட விஜய் கூட கூட்டணிக்கு போகலை. இதில் இருந்தே விஜய் தேர்தல் நின்னார்னா அவருக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குங்கிறது நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அரசியல் கட்சிகளை விட சாதாரண மக்களுக்கு அரசியல் தெரியுமானா தெரியாது. அரசியல் கட்சிகள் பல தேர்தலில் சந்திச்சிருப்பாங்க. ஒரு தேர்தலை வந்து எப்படி எதிர்கொள்ளணும், ஒரு தேர்தலில் வாக்குகள் பெறணும்னா என்ன செய்யணும், வெற்றி பெறணும்னா என்ன செய்யணும், கூட்டணி வந்து எவ்வளோ தூரம் முக்கியம், இதெல்லாம் அரசியல் கட்சிகளுக்கு நன்றாகவே தெரியும். தமிழ்நாட்டில் எவ்வளோ அரசியல் கட்சிகள் இருக்காங்க. திமுக அதிமுகவை தவிர்த்துட்டு காங்கிரஸ், பிஜேபி, பாமக, விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள், முஸ்லீம் சமுதாயத்தை சேர்ந்த கட்சிகள், தலித் சமூகத்தை சேர்ந்த கட்சிகள், இப்படி வந்து கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட முக்கியமான பிரதான கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. ஒருத்தவங்க கூட விஜய் கூட கூட்டணிக்கு போவதற்கு தயாராக இல்லை. அதிமுக தான் அவரை தொடர்ந்து அழைத்து கொண்டிருக்கிறாங்க. அங்கேயும் வந்து விஜய் வந்து போக மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருக்கிறார். அப்போ வந்து என்னென்னா விஜய் கூட போய் இவர் போய் சேருவது அப்படிங்கிறது விஜய்க்கு வந்து எந்த பலனையும் தரப்போகிறது இல்லை. இவரும் வந்து அந்த கட்சியில் எவ்வளோ நாள் இருப்பார் அப்படிங்கிறது தெரியாது. எனவே இது வந்து ஒரு அவர் என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமே இல்லை, ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமாகவே இது இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். டிவிகே நிர்வாகிகள் அப்புறம் புஷி ஆனந்த் அவங்க கிட்டலாம் வந்து சிபிஐ 2வது நாளாக விசாரணை செஞ்சுட்டு இருக்காங்க. என்ன கேள்விகள் கேட்டிருப்பாங்க சார் அவங்கள்ட்ட? அதாவது டிவிகே நிர்வாகிகளிடம் விசாரணை நடத்தினாங்களா இல்லை கரூர் சம்பவம் பற்றி டிவிகே நிர்வாகிகள்கிட்ட விசாரித்தாங்களாங்கிறதே ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. அதாவது அவங்கள விசாரித்தாங்களா இல்லை அந்த இன்சிடென்ட் சம்மந்தமாக அவங்கள்ட்ட வந்து இன்ஃபர்மேஷனை கேட்டாங்களா அப்படிங்கிறதே டவுட்டாக இருக்குது. அந்த மாதிரி தான் டிவிகே நிர்வாகிகள் வெளியில் வந்து பேட்டி கொடுத்துட்ருக்குறாங்க. 41 பேர் உயிரிழந்த விவகாரங்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. அவ்வளோ சாதாரணமாக அதை வந்து விடவும் நம்ம கூடாது. ஏன்னா நாளைக்கு வந்து இது தொடரலாம். இது சாதாரணமாக இதை விட்டுட்டோம் அப்படின்னா நாளைக்கு இதுவே வந்து தொடர்கதையாக வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனவே இதில் வந்து யார் சைடு வந்து தவறு இருக்கோ அவர்கள் நிச்சயமாக கடுமையாக தண்டிக்கப்படணும். இப்போ ஒரு பக்கம் தமிழ்நாடு அரசாங்கத்தை கையில் வைத்திருக்கக்கூடிய திமுக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா விஜய் மீது குற்றச்சாட்டை சுமத்துறாங்க. இப்போ விஜய் தரப்பு என்ன சொல்கிறாங்க, போது எங்களுக்கு வந்து இடம் சரியாக கிடைக்கல, அதனால தான் இது நடந்துருச்சு, இது ஒரு விபத்து, திமுக நினைச்சிருந்தா அதை தடுத்துருக்கலாம்னு சொல்லி திமுகவின் மீது பழியை சுமத்துறாங்க. இந்த சூழலில் தான் சிபிஐ விசாரணை அப்படிங்கிறது கொஞ்சம் நியாயமாக இருக்கும். அதாவது நியாயமாக இருக்கும் அப்படிங்கிறத விட சலுகைகள் காட்ட மாட்டாங்க. விஜய்க்கும் சலுகைகள் காட்டணுங்கிற அவசியம் அவங்களுக்கு இல்லை, திமுக சைட்லையும் சலுகைகள் காட்டணுங்கிற அவசியம் அவங்களுக்கு இல்லைங்கிறதுனால விசாரணை கொஞ்சம் நேர்மையாக இருக்கலாம்
அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. எனவே வந்து உண்மையாகவே வந்து திமுக அந்த இடத்துல வந்து ஏதாவது சதித்திட்டங்களை செஞ்சாங்களா, அனுமதி கொடுக்கறதுல என்ன நடந்துச்சு, அல்லது விஜய் தரப்பினர் வந்து என்ன தவறு செஞ்சாங்க அப்படிங்கிற முழுமையான விவரங்கள் வந்து நிச்சயமாக இந்த விசாரணையின் முடிவில் வந்து தெரிய வரும். ஆனால் இது வரைக்கும் வந்து விஜய் மீது ரொம்ப ஒரு விஜய் கட்சி மீது சிபிஐ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான நடவடிக்கைகள் எதையுமே எடுக்கலை. ஜஸ்ட் ஒரு விசாரணை அப்படிங்கிற அளவில் தான் போயிட்டுருக்கு. இது முடியும் போது தான் நமக்கு என்னென்னு தெரியும். சார், எல்லா கிரைம்ஸ்லையுமே முதல்ல கேட்குற ப்ரூஃபுங்கிறது பார்த்தா சிசிடிவி ஃபுட்டேஜ். சிசிடிவி ஃபுட்டேஜஸ் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு போலீஸ் தேடுறது அப்படின்னு சொல்லி நிறைய நியூஸ் பார்த்துட்ருக்கோம். ஆனால் இவ்வளோ ரெஜிஸ்டர் ஆகிற கிரைம் போலீஸ் ஸ்டேஷனில் சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்லை, லைக் சிசிடிவி கேமரா இல்லை. ஸோ இப்போ தான் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து கேமரா ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லி ரூல் போட்டிருக்காங்க. இப்படி ஃபிக்ஸ் பண்ணால் அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும், ஆர் என்னென்ன நல்லது நம்ம தமிழ்நாட்டுக்கு நடக்கும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அதாவது காவல் நிலையங்களில் வந்து சிசிடிவி கேமராக்களை பொருத்தணுங்கிறது எனக்கு தெரிஞ்சு இதற்கு முன்பு வந்து உயர்நீதிமன்றங்களே அது போன்ற தீர்ப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ உச்சநீதிமன்றம் இன்றைக்கி வந்து அந்த தீர்ப்பை வந்து கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் சொல்கிறது ரொம்ப சரியான விஷயம். என்னென்னா சிசிடிவி கேமராவை பொருத்தணுங்கிறதே ஒரு கேம்பெயினாக போலீஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எல்லா இடங்கள்லையும் தெருக்கள், அதே போல் வீடுகள், வணிக நிறுவனம் எல்லா இடங்களும் சிசிடிவி கேமராவை பொருத்துங்கன்னு சொல்லி போலீஸ் கேம்பெயின் பண்ணுறாங்க. ஆனால் போலீஸ் ஸ்டேஷனில் கேமராவை பொருத்த முடியாமல் இல்லை. ஆனால் அவங்க வந்து நிறைய இடங்களில் வந்து பொருத்துறது இல்லை. என்னென்னா ஸ்டேஷனில் நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து வெளியில் தெரியக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதுதான் ஃபேக்ட் வந்து அதுதான். ஸ்டேஷனுக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயம் வந்து வெளியில் போகக்கூடாது. ஏன்னா ஸ்டேஷனில் வந்து ஒருத்தவங்களை அடிப்பாங்க, மிதிப்பாங்க, சட்டவிரோதமான காவலில் வச்சுருப்பாங்க, என்னன்னாலும் செய்வாங்க. அது வந்து வெளியில் தெரியக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறாங்க. இது வந்து எவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இன்றைக்கி வந்து அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்கள், ஆளும் தரப்பை சேர்ந்தவர்கள் குற்றங்களை ஈடுபடும் போது ஈஸியாக வந்து தப்பிச்சிடுறாங்க. இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் வானூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல திமுகவினுடைய ஒரு முக்கியமான நிர்வாகி பாஸ்கர் அப்படின்னு சொல்லக்கூடியவர், அவர் வந்து ஒரு திருமணமான பெண்ணை வந்து கடத்தி கொண்டு போய் பாலியல் பலாத்காரம் செஞ்சு கிட்டத்தட்ட அதை வந்து ஒரு வீடியோவாக எடுத்து 6 மாதமாக மிரட்டி பலாத்காரம் செஞ்சதாக ஒரு புகார். அந்த பெண் போய் காவல் நிலையத்தில் கொடுக்குறாங்க. நவம்பர் 19ஆம் தேதி கொடுக்குறாங்க. பட் இப்போ தான் நேற்று தான் அது சம்மந்தமாக வழக்கு பதிவு செய்வதாக தகவல் வந்து வந்திருக்கு. இப்போ அந்த பெண் வந்து தொடர்ந்து காவல்துறையிட்ட போய் புகார் செய்யும்போது அந்த புகாரை வந்து எடுத்துக்கலை. இப்போ இது வெளி உலகத்துக்கு தெரிஞ்சு எதிர்க்கட்சியெல்லாம் இது சம்மந்தமாக போராட்டம் நடத்துனதுக்கு பிறகு தான் வழக்கு பதிவை செய்கிறாங்க. அப்போ காவல் நிலையத்தில் அதனால தான் சிசிடிவி வைக்கிறதுக்கு அவங்க பயப்படுறாங்க. அப்போ சிசிடிவி வச்சாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஓரளவுக்கு நேர்மையாக இருக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும். அது வந்து நமக்கு செட் ஆகாது அப்படிங்கிறதுனால சிசிடிவி வைக்கிறதுக்கு பயப்படுறாங்க. நெல் ஈரப்பதத்துடைய வழி அதிகரிப்பு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். டெல்டா மாவட்டங்களில் வந்து தொடர்ந்து இந்த பிரச்சனை வந்து போயிட்டுருக்கு. தொடர்ந்து 2-3 மாதங்களாகவே போயிட்டுருக்கு. அதாவது என்னென்னா நம்ம இந்தியா ஒரு விவசாய நாடு, எல்லாருமே வந்து நம்ம சோறு வந்து சாப்பிட்றோம். எவ்வளோ முக்கியமான விஷயம். இன்றைக்கி வந்து ஒரு நடிகருக்கு ஒரு பிரச்சனை, ஒரு காசிப்பு, ஒரு நடிகை காசிப்பு அப்படின்னா உடனே அது மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகுது. பட் அதே நேரம் விவசாயிகள் பிரச்சனை வந்து மக்கள்கிட்ட ரீச் ஆகுது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை பற்றி பேசினாவே யாரும் பார்க்க மாட்டாங்க, அப்படி இருக்குது. பட் விவசாயிகள் எவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்கன்னு நம்ம பார்க்கும்போது டெல்டா மாவட்டங்களில் ஏற்கனவே அங்கே இருப்பவர்கள்லாம் பெரும்பாலானவர்கள் சென்னை நோக்கி வந்துட்டாங்க. அங்கே சரியான விவசாயம் சரியாக இல்லை, போதுமான வருமானம் இல்லைன்னு சொல்லி விவசாயத்தை விட்டுட்டு வர்றாங்க. எஞ்சி இருக்கக்கூடியவங்க தான் அங்கே வந்து விவசாயத்தை வந்து வேறு வழியே இல்லாமல் அங்கே செஞ்சிட்ருக்குறாங்க. விவசாயத்தை நேசித்து அதை வந்து பண்ணுறாங்க. பட் அப்படி கஷ்டப்பட்டு உழைத்து அந்த விவசாய விளைபொருட்கள், நெல் மாதிரியான விளைபொருட்கள் வரும்போது அதை வந்து விற்பனை செஞ்சு அதன் மூலமாக வருவாய் ஈட்டுறதுல பல பிரச்சனைகள் இருக்குது. டெல்டா மாவட்டங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் நெல் கொள்முதல் நிலையங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதாவது விளைவித்த அந்த நெற்பயிரை கொண்டு போய் கொள்முதல் நிலையங்களில் கொண்டு போய் அவங்க கொடுப்பாங்க. கவர்மெண்ட் வந்து அதுக்கு ஒரு குறைந்தபட்ச ஆதார விலைன்னு சொல்லி ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப இப்போ நம்ம கடையில் போய் நம்ம வாங்குகிற அரிசிக்கும் விவசாயிகள் விற்பனை செய்யக்கூடிய அந்த ப்ரைஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல மடங்கு அதிகமாக இருக்கும். அவங்க வந்து 1 கிலோ அரிசி வந்து மீறினா ஒரு 3 ரூபா 4 ரூபாய்க்கு விற்பனை பண்ணுவாங்க. பட் நம்ம அது கைக்கு வரும்போது 50 ரூபா 60 ரூபாய்க்கு நம்ம போய் கடையில் போய் வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ அவ்வளவு விலை வந்து அங்கே ஒரு பிரச்சனையாக தொடர்ந்து விவசாயிகளுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நாளாக இருக்கிற பிரச்சனை. இது இல்லாமல் அந்த விவசாயிகள் கொண்டு வரக்கூடிய அந்த நெல் மூட்டைகளை அடுக்கி வைப்பதற்கு அங்கே வந்து இடம் இல்லை. நெல் கொள்முதல் நிலையங்களில் இடம் இல்லை. அதே மீறி வந்து அவர்கள் அங்கே வந்து வேறு வழி இல்லாமல் அறுவடை செஞ்சு வச்சுட்டு போனாங்கன்னு சொன்னால் அது வந்து முளைத்து வந்து மீண்டும் பயிராக வரக்கூடிய சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. இந்த சூழல் விவசாயிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ வழக்கமாக இந்த வடகிழக்கு பருவமழை தொடங்கக்கூடிய இந்த டைமில் தான் நெல் அறுவடையும் நடக்கும். அப்போ வந்து நெல் வந்து ஈரப்பதம்ங்கிறது இயல்பாகவே இருக்கும். இது இல்லாமல் வந்து இப்போ பனிக்காலம் அப்படிங்கிறதுனால அந்த ஈரப்பதம் வந்து சேரும்போது அந்த பெர்சன்டேஜுங்கிறது 17% ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நெல்லோட ஈரப்பதம் வந்து 17%க்குள்ளே இருந்தால் தான்
அந்த நெல் கொள்முதல் நிலையங்களை விவசாயிகள்கிட்ட வந்து வாங்குவாங்க. பட் விவசாயிகள் வந்து ஒரு வயல்லேருந்து அறுவடை செஞ்ச நெல்லை வந்து அது ஈரமாக தான் இருக்கும், அதை கொண்டு விற்பனை செய்யும்போது வாங்க மாட்டேன்னு சொன்னால் அவங்க அதை வச்சு என்ன செய்ய முடியும்? இப்போ மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்கிறாங்க. அப்போ விவசாயிகள் என்ன சொல்கிறாங்கன்னா 22% வரைக்கும் அந்த ஈரப்பதத்துக்கு வந்து அனுமதி கொடுங்க, 22% வரைக்கும் இருந்தாலும் நீங்கள் வந்து அதை கொள்முதல் செய்யுங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க. ஆனால் அதை வந்து மாநில அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளலை. காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, இதை வந்து நாங்கள் வந்து முடிவு பண்ணுறது கிடையாது, மத்திய அரசாங்கம் தான் முடிவு பண்ணோம், நாங்கள் அவங்களுக்கு தான் அனுப்ப போகிறோம், இப்போ அவங்க தான் அதுக்கு வந்து அனுமதி கொடுக்கணும்னு சொல்லி அங்கே வந்து என்ன செய்கிறாங்க, டைவர்ட் பண்ணி விடுறாங்க. அப்போ உண்மையாகவே இதை வந்து இந்த பிரச்சனையை யார் சொல்யூஷன் கொடுக்கணும்னா மாநில அரசாங்கம் தான் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா இது வந்து ஈரமாக தான் வரும். இப்போ ஆந்திராவில் வந்து 24% வரைக்கும் நெல்லை வந்து எடுக்கிறாங்க. அதை எடுத்து அரசாங்கமே அதை வந்து உலர வச்சு கூட அவங்க அனுப்பலாம். அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அதே போல் விவசாயிகளுக்கு வந்து அதை உலர வைக்கக்கூடிய இயந்திரங்களை வந்து வழங்கி அதை வந்து எடுக்கலாம். அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா மானியம் 50% வந்து நாங்கள் மானியம் தர்றோம், நீங்கள் வந்து அந்த மிஷினை வாங்கி நீங்கள் அந்த நெல்லை வந்து உலர்த்தி வந்து எங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிறாங்க. 50% மானியம் அப்படின்னா அந்த மிஷின் வந்து லட்சக்கணக்கில் ரூபாய் வரும் மதிப்பு. இவங்க பாதி அமௌண்ட் 50% அமௌண்ட் கொடுக்கும், மீதி 50% அமௌண்ட்டுக்கு விவசாயிகள் எங்கே போவாங்க? இப்போ அவங்கள்ட்ட இல்லை. அப்போ என்னென்னா ஒரு பெரிய பிரச்சனைகளை விவசாயிகள் தொடர்ந்து வந்து சந்திச்சுட்டு வராங்க. அதாவது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது. முதல்ல கொள்முதல் செய்கிறதுலே இவ்வளோ பிரச்சனை இருக்குது. கொள்முதல் செஞ்சதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அதை வந்து அடுக்கி வைக்கக்கூடிய குடோன்கள் வந்து இல்லை. அதே போல் ஏற்றி இருக்கக்கூடிய அந்த ஆட்கள் வந்து பிரச்சனையாக இருக்கிறாங்க. இப்படி இந்த மாதிரியான காரணங்களை சொல்லி கொள்முதல் செய்யாமல் இருக்கிறது, கொள்முதல் செஞ்ச அந்த நெல்லை வந்து திறந்த வெளிகளில் போட்டு அது வந்து வீணாகுது, எலி கடிச்சு வீணாகுது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் தொடர்ந்து விவசாயிகள் சந்திச்சுட்டு வராங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்க திமுக வந்து கரும்புள்ளிகள் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குது. அதிமுக ஆட்சியில் வந்து மக்களுக்கு அவங்க செய்கிறதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அதிமுக ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு நிறைய திட்டங்களை வந்து அவங்க கொண்டு வந்தாங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டியல்னு வைங்களேன். ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோதே நிறைய திட்டங்களை கொண்டு வந்தாங்க. அதே போல் எடப்பாடி பழனிசாமி அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு வந்து குடிமராமத்து அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் வந்து கொண்டு வந்து இப்போ நிறைய விஷயங்கள் கொண்டு வந்தார். அது இன்னும் நம்ம டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அது சில தகவல்கள் இருக்குது, அதை நான் உங்களுக்கு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் விவசாய கடன் தள்ளுபடி அது மட்டும் வந்து ஜெயலலிதா அவர்களுடைய அந்த ஆட்சி காலத்தில் வந்து 2011 to 2016 அந்த 5 ஆண்டுகள் ஆட்சி காலத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 5280 கோடி ரூபாய் மதிப்பிலான விவசாய கடன்களை தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க. அதாவது இந்த சொசைட்டிமாங்க, கூட்டுறவு சொசைட்டிமாங்க, அங்கே வந்து விவசாயிகள் வந்து சிறு குறு கடன்களை வந்து நீண்டகால கடன்கள் வந்து வாங்குவாங்க. அந்த கடன்களை வந்து வட்டியோடு சேர்த்து கிட்டத்தட்ட 5280 ரூபாய் கடன்களை ஜெயலலிதா அவர்கள் தள்ளுபடி செஞ்சாங்க. அடுத்ததாக எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆட்சி காலத்தில் அந்த 5 ஆண்டுகளில் மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 12110 கோடி ரூபாய் விவசாயிகளுடைய கடனை எடப்பாடி பழனிசாமி தள்ளுபடி செஞ்சுருக்கிறார். ஜெயலலிதா அவர்கள் தள்ளுபடி செய்ததை விட ஒரு 2 மடங்கு அதிகமான தொகை எடப்பாடி பழனிசாமி தள்ளுபடி செஞ்சுருக்கிறார். அடுத்ததாக நான் வந்து ஏற்கனவே சொன்னது மாதிரி குடிமராமத்து அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் வந்து எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் கொண்டு வந்தாங்க. அது வந்து இந்தியா அளவிலே மிக ஒரு சிறந்த திட்டமாக விவசாயிகளுக்கு பார்க்கப்படுது. அது என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு குளம் இருக்குது, கிராமப்புறங்களில் உள்ள குளங்கள் மூலமாகத்தான் விவசாயிகளுக்கு வந்து தண்ணீர் தேவை அப்படிங்கிறது பூர்த்தி செய்யப்படுது. இது மிகப்பெரிய அளவில் குளங்கள் தூர்வாரப்படாமல், நீர்நிலைகள் தூர்வாரப்படாமல், வாய்க்கால்கள் தூர்வாரப்படாமல் அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக விவசாயிகளுக்கு இருந்தது. அதை வந்து சரி செய்கிறது தான் இந்த குடிமராமத்து அப்படிங்கிற விஷயம். இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா 90% செலவை வந்து அரசாங்கமே ஏற்றுக்கொள்வாங்க. 10% செலவு மட்டும் அந்த ஊர் விவசாயிகள் வந்து ஏற்றுக்கொண்டால் போதும். அதுவுமே அவங்க பணமாக தரணும்னு அவசியம் இல்லை, உடல் உழைப்பாகவோ அல்லது கருவிகளாகவோ எப்படியாவது ஒரு வகையில் வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்னாலே அந்த ஊரில் உள்ள பிரச்சனைகள், தண்ணீர் பிரச்சனை, விவசாயிகளுக்கு தேவையான தண்ணீர் வந்து கிடச்சிரும் அப்படிங்கிறது தான் இந்த குடிமராமத்து. இது வந்து மிகப்பெரிய அளவில் அதிகாரிகளாலும் மத்திய அரசாங்கத்தாலுமே பாராட்டப்பட்ட ஒரு திட்டம். அது வந்து ஏடிஎம்கே ஆட்சியில், எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் வெற்றிகரமாக அது வந்து நிறைவேற்றப்பட்டது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏடிஎம்கே ஆட்சியில் வந்து இலவச மாடுகள் கொடுத்த திட்டம் வந்து எல்லாருக்கும் தெரியும். இலவச மாடுகள், ஆடுகள், அதே போல் கோழிகள் வந்து விநியோகம் பண்ணாங்க. அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 35 லட்சம் குடும்பங்கள் அதனால் வந்து பயன்பெற்றாங்க. மாடுகள் அப்படின்னா கறவை மாடுகள் வந்து கொடுத்தாங்க. அதே போல் ஆடுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணுக்கு வந்து தலா 5 ஆடுகள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாங்க. 5 நாளா. அதே போல் அதிமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா இலவச கால்நடை விநியோக திட்டம், அதில் வந்து பார்த்திங்கன்னா கறவை மாடுகள் மட்டும் ஏழை குடும்பங்களுக்கு கிட்டத்தட்ட 60,000 கறவை மாடுகள் கொடுத்துருக்குறாங்க. 5 ஆண்டுகளில் வந்து 7 லட்சம் குடும்பங்களுக்கு, ஒரு குடும்பத்துக்கு 4 ஆடுகள் அப்படிங்கிற வீதம் கிட்டத்தட்ட 7 லட்சம் குடும்பங்கள் கொடுத்துருக்குறாங்க.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா 30% பேர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள். அவங்களுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 15 லட்சம் 16 லட்சம் ஆடுகள் கொடுத்துருக்குறாங்க. பட்டியல் சமூகத்தினுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றணும், அவங்க வந்து யாரிடமும் வந்து வேலை செய்யக்கூடாது, அவங்களா சுயமாக அந்த வாழ்வாதாரத்தை வந்து தேடிக்கணுங்கிறதுக்காக வேண்டி 16 லட்சம் ஆடுகளை வந்து விநியோகம் செஞ்சாங்க. அதே போல் இலவச கறவை மாடுகள் திட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12,000 பால் பண்ணையாளர்களுக்கு வந்து இப்போ இலவச கறவை மாடுகளை வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து கால்நடை விநியோகம், இந்த மாதிரியான விஷயங்கள். இது இல்லாமல் கோழிகள், அது வந்து அசீல் கோழி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அந்த கொண்டை வைத்திருக்கக்கூடிய இது இருக்குல்ல கோழி, அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 77,000 பெண்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. 77,000 பெண்களுக்கு 25 ஜோடி, அதாவது 25 கோழிகள் கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் வந்து புள்ளி விவரங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய வந்து இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மா விதை திட்டம் அப்படின்னு சொல்லி விவசாயிகளுக்கு இலவசமாக விதைகளை வந்து விநியோகம் செஞ்சுருக்கிறாங்க. அதே போல் இதெல்லாம் கூட வந்து ஒரு 200 கோடி 300 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் கொடுக்கப்பட்ட விஷயம். விவசாயிகளுக்கு வந்து உரமானியம், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மோட்டார் பம்புகளுக்கான மானியம், இது வந்து மிகப்பெரிய அளவில் கடந்த அதிமுக ஆட்சியில் இந்தியாவிலே ஒரு எடுத்துக்காட்டாக அவங்க வந்து செஞ்சுருக்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னு சொன்னால் 2020-21 பட்ஜெட்டில் மட்டும் விவசாயத்திற்காக வேண்டி 11 கோடி ரூபாய், கிட்டத்தட்ட 12,000 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கிறாங்க. 2020-21 எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த கடைசி ஆண்டு ஆட்சி காலத்தில் மட்டும் விவசாயத்திற்கு 12,000 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கிறாங்க. அதே போல் வந்து இந்த சோலார் பம்புகள் வந்து வழக்கமாக டீசல் மோட்டார்களை வைத்து தானே இறப்பாங்க. அது வந்து ஒரு பெரிய செலவு, விவசாயிகளுக்கு பெரிய பிரச்சனை அதுதான். அதை போக்கக்கூடிய விதமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சோலார் பம்புகள் வாங்குவதற்கு மானியம் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதோடைய பட்ஜெட் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 21 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் அது வந்து கொடுத்துருக்குறாங்க. அதே போல் சொட்டு நீர் பாசனம் அப்படிங்கிறது இப்போ ரொம்ப பிரபலம் அடைஞ்சிட்டு வருது. குறைவான தண்ணீரில் வந்து நம்ம விவசாயம் செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் சொட்டு நீர் பாசனம். அதை வந்து ஊக்குவிக்கக்கூடிய விதத்தில் நிறைய திட்டங்களை அதிமுக அரசாங்கம் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான திட்டம் அத்திக்கடவு அவிநாசி திட்டம்னு சொல்லி நம்ம திருப்பூர் பக்கம்லாம் சொல்லுவாங்க. அதாவது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த குளங்கள்லையும் வந்து நீரை நிரப்பி கிரவுண்ட் வாட்டருடைய லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. அது வந்து அந்த பகுதி விவசாயிகள் வந்து கிட்டத்தட்ட 60 வருஷத்துக்கு மேலாக தொடர்ந்து கோரிக்கையை வச்சுட்டு வந்த நிலையில் அதற்கு ஃபண்டு ஒதுக்கி அந்த திட்டத்தை வந்து வெற்றிகரமாக நிறைவேற்றினது எடப்பாடி பழனிசாமி அரசாங்கம் தான். கிட்டத்தட்ட 67 ஆண்டுகளாக விவசாயிகள் அந்த கோரிக்கையை சொல்லிட்டு வராங்க. அதாவது அந்த பகுதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையான வறட்சி இருக்கும், கிரவுண்ட் வாட்டரே வராது. கிரவுண்ட் வாட்டர் வந்தாலாவது அட்லீஸ்ட் மோட்டர் போட்டாவது அவங்க விவசாயம் பண்ண முடியும். பட் கிரவுண்ட் வாட்டரே வரல அப்படின்னா என்ன செய்ய முடியும்? அப்போ கிரவுண்ட் வாட்டரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான திட்டம் தான் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அப்படிங்கிறது. அதாவது பவானி ஆற்றிலிருந்து எக்ஸ்ட்ரா வரக்கூடிய தண்ணியை வந்து இப்போ மோட்டார் பம்புகள் மூலமாக அந்த பகுதி முழுக்க கொண்டு போகிறது, வாய்க்கால் வழியாக ஆறு மூலமாக கொண்டு போய் இப்போ குறிப்பிடத்தக்க குளங்களை ஃபுல்லாக நிரப்புறது. இப்போ குளங்களை ஃபுல்லாக நிரப்பும் போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிரவுண்ட் வாட்டர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது வந்து மிகப்பெரிய ஒரு புரட்சிகரமான ஒரு திட்டம், ஒரு நவீனமான ஒரு திட்டம். அதை வந்து 70 ஆண்டுகளுக்கு பிறகு அதை நிறைவேற்றினது யார் அப்படின்னா அதிமுகவினுடைய அந்த ஆட்சி தான். அதே போல் இலவச மின்சாரம் விவசாயிகளுக்கு வந்து வழங்குறது அப்படிங்கிறத அந்த திட்டத்தை கொண்டு வந்ததே அதிமுக தான். அதுவும் 2011-16 ஜெயலலிதா அவர்களுடைய அந்த ஆட்சி காலத்தில் வந்து கிட்டத்தட்ட வந்து 83,000 விவசாயிகளுக்கு இலவசமாக மின் இணைப்பு வந்து வழங்கியிருக்கிறாங்க. அதுவே எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சியில் 2016-21 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு வழங்கியிருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது 2,10,000 விவசாயிகளுக்கு அந்த கடைசி அதிமுகவினுடைய 10 ஆண்டு கால ஆட்சியில் வந்து இலவச மின் இணைப்புகள் வழங்கியிருக்கிறாங்க. அவ்வளோ கனெக்ஷன்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அப்போ ஏன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து இயல்பாகவே அவரும் ஒரு விவசாயி அப்படிங்கிறதுனால விவசாயிகளுக்கு அதிகமான முக்கியத்துவத்தை வந்து அவர் கொடுத்துட்டு வரதை நம்ம பார்க்க முடியுது. இவ்வளவு நேரம் உங்கள் கருத்துக்களை எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.